ஹாய் அன்பான தமிழ் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் இங்கே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கேன். புது கண்ட்ரி இல்லையா, புது மக்கள், கொஞ்சம் அடாப்ட் ஆகுது, கொஞ்சம் நாள் தான் ஆகும். எனக்காக நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டு எனக்காக வீடியோ போட்ட நண்பர்களை சொல்கிறேன், வீடியோ போட்ட நண்பர்கள் சொல்கிறேன். சென்ட் ஆஃப் வீடியோ போட்டிங்களா, 65 பேர் போட்டு 65 பேர் போட்டு அனுப்பிச்சிங்க. எல்லாருக்கும் என் பணிவார்ந்த அன்பார்ந்த ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கிடைச்ச மாதிரி யாரும் கிடைக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் சொல்கிறேன். நான் சாதாரண ஒரு பைக் டீலர் தாங்க. எனக்கு நீங்கள் இந்தளவுக்கு ஒரு அன்பும் ஆதரவும் கொடுத்து வழி அனுப்பிச்சி வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப்காக வந்தேன், அவளுக்காக தான் இங்கே இருக்கேன். இப்போது ஜாபும் ஓரளவுக்கு கிடச்சிச்சு, எனக்கு ஜாபும் போயிட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு நல்ல சேல்ரி தாங்க, நல்ல சேல்ரி தான். நான் இப்போது சென்னையில் என்ன ஏர்ன் பண்ணனோ அதை விட டபுள் ட்ரிபிளாக தான் நான் இப்போ இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன். அதாவது ஃபினான்ஷியல் வைஸாக மனசளவில் சந்தோஷமாக இருக்கியா, மனசளவில் நிம்மதியாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. ஏன்னா உங்களை எல்லோரும் விட்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய விண்டேஜ் பைக்ஸை, என்னோடய கேரேஜை, இப்போ நிறைய பேர் நான் வீடியோஸ்லாம் பார்க்குறேன்னு பார்க்கும்போது என்னவோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. தாய் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து திருப்பி அம்மா ஃபோட்டோவில் பார்க்க சொல்ல எப்படி என்ன ஃபீல் பண்ணுவோம் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு வீடியோஸ்லாம் பார்க்க சொல்ல இருக்குது, பைக்ஸை பார்க்க சொல்ல இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் 65 பேர் அமிச்ச சென்ட் ஆஃப் வீடியோவும் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வாட்டி மேலே பார்த்துருப்பாங்க. நான் பார்த்து நிறைய நான் ஃபீல் பண்ணது உண்டு. நான் என்ன பண்ணுறதுங்க, ஃபேமிலி இங்கே இருக்கிறதுனால வந்துட்டேன், வேறு வழி இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, திருப்பி நம்ம சென்னைக்கு வரக்கூடாது, சென்னைக்கு நம்ம திருப்பி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நான் அங்கேயே திருப்பி வர்றது கிடையாது, வரதா இல்லை, பிஸ்னஸ் சொல்கிறேன். பிஸ்னஸ் லைக் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன், ஃபஸ்ட்டும் பார்த்து தான் இருக்கேன். என் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், நல்ல ஒரு விண்டேஜ் பைக் சர்வீஸ் ஒரு தரமாக ஒரு நியாயமாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதன் வகையில் திருப்பி நம்ம ஏன் சென்னைக்கு வரக்கூடாது, சென்னைக்குன்னு இல்லை தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏன் திருப்பி கால் பதியக்கூடாது, நம்மளோட பேஷனை திருப்பி ஏன் கன்வியூ பண்ண. ஏன்னா என்னால் இங்கே நிம்மதியாக இருக்கவே முடியல. டு பி ஃப்ராங்க், என்னால் இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியல. இங்கே என்ன தான் ஏர்ன் பண்ணாலுமே என்கிட்ட ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. நான் அங்கே டெலிவரி வீடியோவில் கொடுக்க சொல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது, எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திருப்தி எனக்கு இங்கே சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு மிஷினரி லைஃபாக இங்கே இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே. திருப்பி நான் ஆக்சுவலி வீடியோவே போடக்கூடாதான் நினச்சேன். நான் அதோட நிப்பாட்டிடலாம், வேண்டாம், நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இருப்போம். நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதை பற்றி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் ஒரு வீடியோ இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாதுங்க, ஓகேவாக இருக்கேன். மனசெல்லாம் எனக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் மேலே தான் உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்னோடய விண்டேஜ் பைக்ஸ் மேலே தான் இருக்குது. அதாங்க திருப்பி பாயிண்ட்டுக்கு வரேன். அதான் திருப்பி திருப்பி சர்வீஸ் சென்டர் நம்ம ஏன் கேரேஜ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதன் கருத்து நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸும் நான் படிப்பேன். எனக்கு உங்களையும் விட்டு இருக்க முடியல என்னால். டு பி ஃப்ராங்க், அதான் என்னால் உங்களை விட்டுட்டு என்னால் இங்கே இருக்கவே முடியல. ஏதாவது உங்களுக்காக எதாவது பண்ணணும், ஒரு நியாயமாக எதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி எனக்கு ஐடியா சொல்லுங்கள். என்ன பிரவீன், ஏன்னா வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, அதனால் உங்கள்கிட்ட நான் விட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள் அங்கே, கொஞ்ச நாள் இங்கே, எப்படி எனக்கு பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அங்கே நான் வரணுன்னு தான் ரொம்ப ஈகராக இருக்கேன். உங்களுக்கு எதனா பண்ணிகிட்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபினான்ஷியலாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம ஏன் லோன் போகக்கூடாது. லோன் எனக்கு கொடுப்பாங்க, நான் ப்ராப்பராக ஜிஎஸ்டிலாம் இதெல்லாம் கட்டி தான் இருக்கேன். நம்ம விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் பேரில் என் லோன் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாங்க. ரிஸ்க் எடுத்து வந்தாக்கா நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்களா, இதுதான் எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இங்கேருந்து நான் போகிற செலவே பார்த்திங்கன்னா 1 lakh மேலே இருக்கும். ஃப்ளைட்டுக்கு போகிற செலவே என்னால் அடிக்கடிக்கு போக முடியாது. அது எப்படின்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் பிளான் பண்ணணும். அது எப்படி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் திருப்பி வந்தால் விண்டேஜ் ரைடர் மோட்டார் சைக்கிள் கேரேஜ் ஓப்பன் பண்ணால் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சில இதெல்லாம் பார்க்குறேன். என்ன சொல்கிறது, ஓப்பனாக சொல்லப்போனால் நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நமக்கு தெரியுது ஒரு பொருள் இவ்வளோ, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகுன்னு. எனக்கு திருப்பி அது நிறைய நான் காது வழியாக கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இங்கே உட்கார முடியல என்னால். ஸோ அதனால தான் ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கியாவது திருப்பி அங்கே உட்காரலாம் தான் பார்க்குறேன். சரிங்களா, இதான் நான் இங்கே இருக்கான அப்டேட்டு. நான் நல்லா இருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் வெயிட்டும் போட்டிருப்பேன். என் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறா, நல்லா இருக்கேன். சரிங்களா, அது பிரச்சனை இல்லை. மனசு தான் எனக்கு உங்கள்கிட்ட இருக்குது, மனசு தான் சரியில்லை. சரிங்களா, சரிங்க.
இன்னொன்று உங்களுக்கு யாருக்குன்னா லண்டனை சுற்றி பார்க்கணும், இங்கே இருக்கிற ஃபுட்டு, இதோட காஸ்ட்டு, இங்கே இருக்கிற எக்கனாமி, இங்கே இருக்கிற விலைவாசிலாம் நீங்கள் உங்களுக்கு தான் அறிஞ்சிக்கணும், எதனா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். அது தனியாக வீடியோ போடுறேன். எனக்கு என்னென்னா நம்ம பைக்ஸு சேனலில் இந்த மாதிரி விளாக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு இதுவாக இல்லை. சப்போஸ் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். அது தனியாக நானும் ஒய்ஃபும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஜாலியாக ஃபன் வீடியோவாக உங்களுக்காக நான் எடுத்து நாங்கள் போடுறோம். அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? நன்றி.